அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம். 507வது வாரம் வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வனம் காவலர்கள், அறங்காவலர்கள் மற்றும் வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடைய சபையோருக்கு வணக்கம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் நன்னெறி குழுவின் சீரிய வழிகாட்டுதலின் பெயரில் கீழ்கண்ட நன்னெறிகளை கடைபிடித்து அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அருட்பணியாற்றுவேன் என எனது தாய் தந்தையர் நினைவிலிருந்து உண்மையாக உறுதியளிக்கிறேன். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள நினையாமலும் தனது முனைப்பு மற்றும் அர்ப்பணிப்புணர்வோடும் சக அறப்பணியாளர்களோடு குழு உணர்வுடன் பணியாற்றுவேன். நிறுவனத்திலிருந்து வரும் சுற்றறிக்கை மற்றும் அனைத்து வழி தகவல்களையும் தவறாமல் படித்து வளர்ச்சிக்குரிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வேன். தந்தை ஈன்று கொடுத்த உயிரை கொடுத்தவர் தந்தை, உயிரை தாங்கி வளர்த்தவங்க தாய். அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுக்கு சமமாக ஒரு பொருள் படைக்கப்பட்டிருக்குன்னா அது பெண் தானா, அது தாய் தானா. அதனால தான் சான்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா குழந்தை பெற்றெடுக்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதை காட்டின மகிழ்ச்சி அவர்கள் சான்றோராக வாழுகின்ற பொழுது மட்டும்தான் அவர்கள் முழு மனநிறைவு பெறுகின்றார்களாம். பல்லடத்தில் எல்லா பக்கத்துலையும் மரம் வளர்த்துறது ஒரு உண்மையானது. அது நட்டினா தான் பெருசாகி கொஞ்சம் நல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் அது சாப்பிட்றது எல்லாமே அதில் தான் இருக்குது. அது இருந்தால் தான் வாழும். இனியும் மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு நிறைய பேர்த்துக்கு இல்லை. அது ஒரு பெரிய டேபு சப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா அதை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க, நம்ம அந்த டாக்டர்கிட்ட போனால் அப்படிங்கிற ஒரு படித்தவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை உடைச்சி அறிஞ்சு மனநலம் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக உடல் நலம் நல்லாயிருக்கும், சுற்றுப்புறம் நல்லாயிருக்கும். மனதை திடமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு நீங்கள் ஒரு ஆலோசகர்கிட்ட வர்றது எந்த வகையிலும் தப்பில்லை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சீதாராமன். நான் வாடிப்பட்டியிலிருந்து வருகிறேன். அறம், அன்பு, அறிவு இந்த நன்னெறிக்கு ஏற்ப இந்த வன ஆலயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு வசந்தகால ஆலயமாக திகழ்கிறது. இன்றைக்கி வந்ததில் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோஸ் பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னுடைய லைஃப்பில் முக்கியமான தருணத்தில் ஒரு டைம்லேயும் நான் ஒரு மரக்கன்று நடணும்னு நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் அதை கண்டிப்பாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இந்த மீட்டிங்க்கு ஒரு 5-6 முறை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் கூட நான் ஒரு ஆசிரியர், ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எவ்வரி டீச்சர் ஷுட் பி அஸ் ஏ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் கூட நான் இங்கே ஒரு மாணவனாக இங்கேருந்து பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டு சென்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் கலந்துக்கிட்ட பிறகு நான் எனக்குள்ளே ஏற்பட்டதை நான் கண்கூடாக நான் எனக்கு தெரிஞ்சு புதிய சிந்தனைகளை கொடுத்துள்ளது. தொடர்ந்து இந்த அமைப்பின் மூலம் நாம் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு நல்ல பணிகளை செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நான் ஆலய திருப்பணி வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 400 கோயில் இதுவரை செய்து முடித்திருக்கின்றேன். என்னால் முடிந்த இயற்கை சேவையை இந்த வன அமைப்பிற்கு வழங்க நான் உறுதி கொள்கிறேன். நம்மளாம் கீரை நிறையா வாங்கி உபயோகப்படுத்துகிறோம். பெரும்பகுதியான விவசாயத்திலேருந்து வர்றது கீரைக்கு மருந்து அளவே இல்லாமல் அடித்து தான் வருது. அதைத்தான் நம்ம இன்றைக்கு அடிக்கிறாங்க, நாளைக்கு வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வருது. நீங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே இயற்கையும் சுற்றுச்சூழலையும் விருப்பத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலையே கொஞ்சம் கீரையை போட்டு பண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை உயிராற்றல் வேளாண்மைங்கிற ஒரு புத்தகம் எனக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சது. அதை படித்து தான்
பார்த்தான்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச விவசாயம், நம்ம ஓலைச்சுவடிகள் தான் அது வெளிநாட்டில் நியூசிலாண்டு போய் நியூசிலாண்டிலேருந்து ஒரு புத்தகமாக வெளிவருது. செயல்பாடுகளை அறிந்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது என்று உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு உண்டு. இந்த நமது அமைப்பில் 1000ற்கு மேற்பட்ட அறங்காவலர்கள் ரூபாய் 50,000 கொடுத்து அறங்காவலர்களாக இணைந்துள்ளார்கள். மேலும் வணங்காவலர்களாக 500 ரூபாய் கொடுத்து இணைந்துள்ளார்கள். நமது தலைவர் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அறங்காவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அன்னம்பாளிப்பு வழங்கிய விரிவாக்கத்துறை இயக்குனர் திரு பி கண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.